வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் மார்னிங் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யாரை நீங்கள் இப்போ கரெக்டாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்கப்பட்டது. அப்போ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. பட் ஒருத்தவங்களை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதை தனியாக கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியை தான் மிஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சௌந்தர்யாவும் வந்து அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஒருத்தவங்களை வந்து மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அப்புறமேட்டு லைக் கேமராவில் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கார்டன் ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. ஸோ அங்கே முத்துக்குமரன் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ அந்த கேமராவில் போய் கேளு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க கேமரா முன்னாடி வந்து நான் இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், ஸோ தட் வெளியே சோஷியல் மீடியாவில் அவங்க இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்கௌண்ட்டில் நான் ஏதாவது லைக் டெய்லி போஸ்ட் போட்டேன் அப்படின்னா, நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா அதையும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் சேடாக ஏதாவது போஸ்ட் போட்டேன் அப்படின்னா அதுக்கு என்னை ஆறுதல் படுத்துறதும் அவங்க தான், என்னை வந்து சந்தோஷப்படுத்துறதும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் என்னோடய ஃபேன்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் என்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ நீங்கள் உங்களை நான் கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் மிஸ் பண்ணுறேன், அதை அங்கே சொல்ல மறந்துட்டு அதனால தான் கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் நான் ஒரு நாள் போஸ்ட் போடல அப்படின்னா அவங்க வந்து ஏன் போஸ்ட் போடல, இது பண்ணல, இது பண்ணல அப்படின்ற மாதிரி என்னை வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. இன்கேஸ் நான் டவுனாக இருந்து போஸ்ட் போடாமல் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து இவங்க கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோடய ஃபேன்ஸ்க்கு டெலிவர் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு விஷயத்தை கனெக்டடாகவே இருப்பேன் அவங்க கூட அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதம் அண்ட் தென் எனக்கு ரிப்ளை பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் வந்து நான் ஓடிட்டுருக்கேன். இந்த பிக் பாஸ் ஷோவில் வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி நான் அவங்கள இப்போ மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ டாஸ்க் வரப்போகுது அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்ததா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரீ டாஸ்க்கு இன்னும் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் டாஸ்க் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ தட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணதை பற்றி அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.